ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை வணக்கம், ரமேஷ் பேசுகிறேன். கடந்த ஏப்ரல் 26, 2020 அன்னைக்கு ஒரு செய்தி படித்தேன். தினமணி தினமலர் எல்லாமே வந்திருக்கு. செய்தியை படிச்சுட்டு திருப்பி ஒருத்த சொல்றேன். டான்பெட் நிறுவனத்துக்கு ஆர்டிஐ சட்டம் பொருந்தும். உயர்நீதிமன்றம். சென்னை ஏப்ரல் 25. தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் டான்பெட் நிறுவனத்துக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ பொருந்தும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து உரங்களை கொள்முதல் செய்கிறது, உரங்கள் கொள்முதல் செய்யப்படும் முறைகள் என்ன, உரங்களின் விலை விவரங்கள் என்ன என்பன உள்ளிட்ட கேள்விகளை டான்பெட் நிறுவனத்திடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஜோதிபாசு என்பவர் கேட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த டான்பெட் நிறுவனத்தின் பொது தகவல் அதிகாரி, கூட்டுறவு சங்கங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வராது என கூறி விவரங்களை வழங்க மறுத்துவிட்டார். இதனை எதிர்த்து ஜோதிபாசு மேல்முறையீடு செய்தார். அந்த மேல்முறையீடும் நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜோதிபாசு மனு தாக்கல் செய்தார். அதில் பொது தகவல் அதிகாரி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், நான் கோரிய விவரங்களை வழங்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பி லட்சுமி நாராயணன் முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி, டான்பெட் நிறுவனம் தமிழக அரசின் நிதி மற்றும் நிர்வாக கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது. அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கும் அதிகாரியை மாநில அரசு தான் நியமிக்க வேண்டும். எனவே டான்பெட் நிறுவனத்துக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் பொருந்தும். எனவே தகவல் வழங்க மறுத்த பொது தகவல் அதிகாரியின் உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. டான்பெட் நிறுவனத்துக்கு பொது தகவல் அதிகாரியை நியமித்து கடந்த 2007 அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிகாரி தகவல் வழங்க மறுப்பதை வழங்க மறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே மனுதாரர் கோரிய விவரங்களை 4 வாரங்களில் வழங்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். பேப்பர் கட்டிங் இது கொடுக்குறோம். பொதுவா தமிழ்நாட்டில் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கங்கள்லாம் ஆர்டிஐல வராது. இது தகவல் ஆணையத்துல பிரபலம். தாளப்பள்ளன்னு ஒரு கேஸ சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. ஆனா அந்த கேஸ்ல கூட அரசாங்க நிதி உதவி வந்ததுன்னா அது வரும்ன்றது. இதை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தகவல் ஆணையர் இருக்கு இல்லையா, கமிஷனர், தகவல் ஆணையர்கள் இருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கமிஷனர், அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பொது தகவல் அதிகாரி அரசு துறையில் இருக்கிற அப்படியே காதையே வாங்கிக்க மாட்டாங்க. ஒரு தீர்ப்புல தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கம், ஆனா தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களை ஆர்டிஐல வரும்னு சொல்லி ஏற்கனவே கூட்டுறவுத்துறையே ஏற்கனவே சர்க்குலர் போட்டிருக்கு. அதை கொடுத்தா கூட தகவல் ஆணையர்கள், உங்களுக்கு தெரியும், இப்ப இருக்க தகவல் ஆணையர்கள்லாம் பொது தகவல் அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லா அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு தெரியும். தாலுகா ஆஃபீஸ்ல தலைமை வட்டாட்சியர் தான் பொது தகவல் அதிகாரி. அது மாதிரி இபியில செயற்பொறியாளர் தான் பொது தகவல் அதிகாரி. அது மாதிரி அரசாங்க அதிகாரிகள் தான் பொது தகவல் அதிகாரிகளா இருக்காங்க. கூட்டுறவு சங்கங்கள இதை வராது, கூட்டுறவு சங்கங்கள்ல தகவல் வச்சுக்கிட்டு வராதுன்னு ஒரு உத்தரவு போட்டார். அதை மேற்கோள் காட்டி வர தகவல் ஆர்டிஐல தகவல் ஆணையம் இந்த 2015 இந்த தேதியில ஒரு தகவல் வராதுன்னு குறிப்பிட்டு பார்த்தா பதில் கொடுப்பாரு உங்களுக்கு. பொது கூட்டுறவு சங்கம் பத்தி நீங்க கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கலாம், இந்த தேதியில தகவல் ஆணையம் இந்த ஒழுக்குல உனக்கு தகவல் வழங்க இயலாது. இது ஒரு ஃபேஷன். நிறைய தகவல் ஆணையர்கள் அப்படி தருவாங்க கண்ணை மூடிட்டு. சில தகவல் ஆணையர்கள் தான் சட்டத்தின்படி பரிசீலனை பண்ணி வரும்னு சொல்லி கூட அண்மையில் உத்தரவு போட்டுருக்காங்க. எனக்கு கூட நான் ஆவியன்ல ரீசெண்டா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கேட்டோடனே இந்த தீர்ப்பை தகவல் ஆணையம் இந்த தேதியில இந்த வருஷத்துல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு, வராது. அதுக்கப்புறம் வந்திருக்கும், ஆனா இது பார்க்க மாட்டாங்க. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கூட்டுறவு சங்கங்கள்ல தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு முறைகேடு கொடுமை. உண்மையா உங்களுக்கு தெரியும், திமுக அரசாங்கம் ஆட்சி வரும்போது என்ன சொன்னாங்க, நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு, புரியுதுங்களா இல்லையா? ஆனா நிறைய பேருக்கு நகைக்கடை தள்ளுபடி பண்ணல. உடனே ஆர்டிஐல கேட்ட உடனே கூட்டுறவு சங்கங்கள் தகவல் கீழே வராது. அரசாங்க நிதி உதவிகள் தான் இயங்குது. அந்த பொது தகவல் அதிகாரியை அரசாங்கம் தான் நியமிக்குது. அந்த நிறுவனத்தை கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் நியமிக்கப்படுகிற அதிகாரி தான்
நிர்வாகம் பண்றாரு. இதை வந்து நானே வந்து ஒரு ஒரு வழக்கு விசாரணையில தமிழ்நாடு தகவல் ஆணைய விசாரணையும் போது சொன்னேன். அந்த தகவல் ஆணையர் காதுல ஈயத்த காட்சி தான் ஊத்தணும், காதுலயே கேட்கல. ஏற்கனவே தீர்ப்பு இருக்குது, வராது. பெரிய 2 தகவல் பெரிய உரிமை சட்டம் 2ல சொல்றாங்க, அரசாங்கம் நிர்வகிக்கிற எல்லா விஷயமும் தகவல் உரிமை சட்டத்துக்கு கீழே வரும். மாநில சட்டமன்றம் மத்திய அரசாங்கத்தோட பாராளுமன்றத்துக்கு கீழே வர்றது. அப்படி இல்லைன்னா பிரைவேட்ல இருந்தா கூட அந்த சட்டங்கள் வந்து தகவல் உரிமை சட்டத்துல வரும். இப்ப அரசாங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, இப்ப தனியார் பள்ளிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து அரசாங்க பள்ளிகள்கிட்ட அரசு நிர்வாகத்து கட்டுப்பாடுகளுடைய தான் வருது. இந்த கட்டுப்பாடு அதுக்கு தனியா இருக்காங்க, கல்வி அதிகாரி இருக்காங்க. நீங்க டைரக்டா அந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு ஆர்டியில போட்டு கேட்க முடியாது. ஆனா தமிழக அரசாங்கத்தோட அந்த பள்ளி கல்வித்துறையோட இயக்குனருக்கு போட்டீங்கன்னா அவர் வாங்கி கொடுத்துருவார். அதே மாதிரி கவர்மெண்ட் பேங்க்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பொது தகவல் தேடி இருக்காங்க, நீங்க வாங்கிடலாம். உதாரணத்துக்கு சொல்றேன்னா ஆக்சிஸ் வங்கி, கரூர் வைசியா வங்கி, HDFC வங்கி, இந்த மாதிரி நிறைய வங்கிகள் இருக்கு. அவங்கள்ட்ட டைரக்டா நீங்க ஆர்டிஐல கேட்க முடியாது. அப்ப நீங்க ஆர்டிஐல யார்கிட்ட கேட்கணும்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க், அவங்கள்ட்ட ஆர்டிஐ கேட்டீங்கன்னா அவங்க அந்த வங்கி கிட்ட தகவலை வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டுல தான் பிரைவேட் நிதி நிறுவனம்னு வச்சுங்க, ஆருத்ரா கோல்டு நிறுவனம் கடன் வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா டிவியில புழுவுறானுங்க, பயங்கர புழுவுறானு பாத்தீங்கன்னா. இந்த கோல்டை வாங்கி கொண்டு போய் அந்த நடிகர் கார்த்தி கூட நடிச்சிருந்தாரு, வீட்டுல நகையை வச்சிருக்க கூடாதான், கொண்டு போய் அந்த அவன்கிட்ட வச்சுட்டோம்னு வச்சுக்கிங்களேன் நிறைய முன்னுக்கு வரலாமா நகைய. அப்புறம் நகை உடனே நகையை மீட்டு கொடுத்து உங்களை வாழ்க்கையில பண்ணுவானா, அந்த நகையை மீட்டு கொடுக்கறதுக்கு அடமானத்தை அழிச்சு அடமானம் கொடுத்து எவ்வளவு கமிஷன் கொடுவான்னு சொல்லுவான்னு பாத்தீங்களா, சொல்ல மாட்டானுங்க. பகல் கொள்ள. அதுக்கு இந்த சினிமா நடிகர்கள்லாம் வந்து உடந்த தயவு செஞ்சு இந்த டிவியில சினிமால வர விளம்பரத்தை பார்த்து ஏமாறாதாங்க. எப்படி வந்து அவன் வந்து ஒரு பேமெண்ட் வாங்கிக்குவான், எத்தனை லட்சம் வாங்குறானோ என்னமோ. இந்த நகை கடை விளம்பரத்துக்கு கடையை திறக்கிறது நடிகை வேற போய் தங்கறதுக்கு செலவு, ரிப்பன் கட் பண்றதுக்கு ஆடம்பரம், அந்த எத்தனை லட்சம் கொடுக்கு அவங்களுக்கு நகை வேற ஃப்ரீயா கொடுப்பாங்க, மோதிரம், தங்கத்துல மோதிரம், வைரத்துல மோதிரம் கொடுப்பாங்க, எல்லாம் ரொம்ப அசிங்கம். ஆனா இப்ப புதுசா 2010 போல ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்துருச்சு. அதுல இந்த என்ன சொல்றது நியாயமற்ற வணிக நடவடிக்கை, அந்த விளம்பரத்துக்கு வந்தா அந்த நடிகரையும் நீங்க கேஸ்ல இழுக்க முடியும். அது மாதிரி சட்டத்தை தெரிஞ்சுக்க வாங்க. வந்து உங்களுக்கு விசாரத்துக்காக சொல்றேன். அந்த மாதிரி அதிகாரிகளை காப்பாத்துறதுக்கு தான் வந்து இந்த தகவல் ஆணையெல்லாம் வந்து செயல்படுது. அதே மாதிரி நீங்க ஒரு 2வது மேல்முறையீடு போனீங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு தகவல் கொடுப்பாங்க, அப்புறம் மேல்முறையீடு போவீங்க, 30 நாள்ல கொடுக்கணும், கொடுக்க மாட்டார், முதல் மேல்முறையீடு போவீங்க, அப்புறம் 2வது மேல்முறையீடு 19/3 போவீங்க. ஃபர்ஸ்ட் மேல்முறையீடு 30 நாளுக்குள்ள கொடுக்கணும். ஆனா 2வது மேல்முறையீடுல எவ்வளவு நாளுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும்னு சட்டத்துல, எவ்வளவு நல்ல மனு மேல மேல்முறையீடு விசாரிச்சு முடிக்கணும் அப்படின்றது சட்டத்துல வழிவகை இல்லை. கமிஷன்ல போனா வருஷ கணக்குல வச்சுக்குவாங்க இவங்க. இந்த தகவல் ஆணையர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்குல நம்ம பணத்தை கொடுக்குறாங்க, வரி பணத்தை. 10 பைசா புண்ணியம் கிடையாது. நம்ம வரி பூவனம் பூரா ஏசியில உட்காந்துக்கிறாங்க, பூரா போய் பாருங்க. அந்த தகவல் ஆணையத்தையும் இழுத்து மூடிடலாம். முழுக்க பொது தகவல் அதிகாரிக்கு சாதகமா தான் செயல்படுறாங்க பெரும்பாலான தகவல் ஆணையர்கள். புரிஞ்சுங்களா இல்லையா உங்களுக்கு? இந்த அதிகாரிக்கு செயல்படுறதுக்கு தான் இந்த தகவல் ஆணையமே இருக்குது உங்களுக்கு. அப்புறம் இன்னொன்னு விசாரணையில உதாரணத்துக்கு சொல்றேன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு தான் சொல்றேன். உங்கள்கிட்ட பொது கடலை பருப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, அவர் வந்து உளுத்தம் பருப்பு இருக்குன்னு பதில் கொடுத்துருப்பாரு. இது தப்புன்னு நம்ம அப்பீல் போயிருப்போம். விசாரணைக்கு போன தகவல் ஆணையர் என்ன பண்ணுவாருங்க, ஏதோ ஒண்ணு குத்தாருல, ஏதோ ஒண்ணு பதில் குத்தாருல, அதை வாங்கின்னு போடுவாரு, அவருக்கு ஃபைனே போட மாட்டாரு. சட்டத்துல எல்லாம் இருக்கும். இது ஒரு என்ன சொல்றது, இது ஒரு இந்த தகவல் சட்டம் வந்து ஒரு மானகட்ட சட்டம். அது தமிழ்நாட்டுல அது உயிர் போறதுக்கு எல்லா வேலையும் இந்த தகவல் ஆணையமே பாக்குது. நம்ம வரி பணத்துல போட்டு இவங்க வந்து காப்பாத்துற இவங்க ஆணையங்கள்லாம் முறையா செயல்பட்டா, இந்த ஆணையம் மட்டும் கிடையாது, மனித உரிமை ஆணையம் அப்படிதான். அதை பத்தி ஒரு கேஸ் நான் சொல்றேன். நாங்க ஒரு ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கோம், சொல்றேன் நான். பாருங்க எவ்வளோ கொடுமையா அரசு அதிகாரிகளை காப்பாத்துறதுக்கு வந்து ஆரம்பத்துல நல்ல ஆணையங்கள் செயல்பட்டுது. புதுசுல யாருக்கு ஒன்றும் புரியாது இல்ல. இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, அது உதாரணம் சொல்றேன் வச்சுக்க, கொசு கடிக்குதுன்னு வச்சுக்க, என்னடா இந்த இதுல இப்படி சொல்றானேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். கொசு கடிக்குதுன்னா கொசு மருந்து வாங்கி வைப்பீங்க, லிக்யூடு. கொஞ்ச நாள்ல அந்த கொசு சாகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த மருந்துக்கு கொசு பழகிடும். அதே மாதிரி அதிகாரிகள்லாம்
எப்படிலாம் ஏமாத்தலாம், இது இதுல வராது அதுல வராது, இதெல்லாம் ஒரு உட்கார்ந்து பதில் எழுதுவாரு. அவர் அத தாசில்தார் துணை தலைமை துணை வட்டாட்சியர் சொன்னா அவர் மேல இருக்கிற வட்டாட்சியர் அப்படி இவர் சொன்னது ஆமாண்டுவார். அப்படியே அப்படியே அதெல்லாம் கொடுமை. அதெல்லாம் நான் சொல்லினே போனேன்னா இவங்க கொடுக்குற பதில்லாம் பாத்தீங்கன்னா சொல்ற பிரிவுலாம் பாத்தீங்கன்னா மயக்கம் தான் வரும். அந்த மாதிரி இதை பார்த்துட்டு அந்த தமிழர் ஃபைனே போட மாட்டாங்க. கொடுமை. சரி, அவங்க விஷயத்துக்குள்ள போயிடலாம். இதுல இந்த நீதியரசர் லட்சுமி நாராயணன் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காரு. கூட்டுறவு சங்கங்கள்லாம் வரும்னு சொல்லி 22/4/2024 சென்னை உயர் நீதிமன்றம் ரிட் பெட்டிஷன் நம்பர் வந்து 40/146/2025 தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 46 பக்கம் இருக்கு. இதுல நிறைய உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை பத்தி அருமையா டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே நான் சொன்னேன், பேப்பர் செய்தி மட்டும் கடந்து போகாதீங்க. நீங்க பேப்பர்ல வந்தது செய்தி எடுத்துன்னு போய் நீதிமன்றம் இந்த மாதிரி குத்துக்குது, கூட்டுறவு சங்கம்லாம் வந்து ஆர்டியில் வரும்னு கொடுத்தீங்கன்னா செக்ரட்டரி வாங்கி குப்பையில கிடையாச்சு போயா. இந்த மாதிரி அவன் 1008 பேப்பர் வச்சிருப்பான். இந்த தீர்ப்பை ஜட்ஜ்மெண்ட் கூட வைக்க வேணாம், நீங்க தீர்ப்பை மேற்கோள் காட்டி பெட்டிஷன் போடுங்க. அப்படியே டர் ஆயிடுவோம், அப்படியே டவுசர் கீஞ்சிடும் அந்த பொது தகவல் அதிகாரி. இப்போ அப்பீல் போடுங்க, ஃபர்ஸ்ட் அப்பீல் போடுங்க, அப்புறம் செகண்ட் அப்பீல் போடுங்க. ஃபர்ஸ்ட் அப்பீல் போடுறது இல்லாம 18/1 அந்த பொது தகவல் அதிகாரி வந்து ஒழுங்கா தகவல் கொடுக்கலாம் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். பண்ணிட்டு அவர் நடவடிக்கை எடுக்கிற இந்த 2 விஷயம் பண்ணலாம். 18/1 வந்து சாரி 19/3 2வது அப்பீல் போடலாம். சாரி 19/1 ஃபர்ஸ்ட் அப்பீல் போடலாம். அதே மாதிரி 18/1 தகவல் ஆணையத்துக்கு இந்த மாதிரி பொது தகவல் அதிகாரி வேணும்னா தகவலை கொடுக்கலாம், அது மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கலாம். அது இன்ஃபர்மேஷன் கேட்க முடியாது. ஆனால் துறை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஃபைன் போடுறதுக்கு கேட்கலாம், தகவல் கொடுக்க மாட்டாங்க. 19/1 போட்டு 19/3 போடுங்க. அது மாதிரி சைமல்டேனியஸா போடுங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் பாருங்க, செகண்ட் அப்பீல் போட்டு நடவடிக்கை ஹைகோர்ட்டுக்கு வாங்க. நிறைய பேர் வரதே கிடையாது. பெட்டிஷனை போட்டு என்ன பண்றாங்க, செலவாகும் என்னத்துக்கு நம்ம பண்றதுன்னு சொல்லி கவுந்து வச்சு படுத்துக்கிறாங்க. அவங்க கொடுக்குற ஒரு இத்து போன பதில் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியதுதான். நீங்க அப்பீல் போட்டு வரும்னு உட்காந்துருப்பீங்க. அப்படியே அந்த சினிமா படத்துல மாதிரி ட்ரெயின் வரும் போற மாதிரி காலங்கள் போய்கிட்டே இருக்கும், வேலையே ஆகாது. இந்த மாதிரி 46 பக்கம் இருக்கு. இந்த தீர்ப்பை கொடுக்குறேன். இதுல தெளிவா சொல்லியிருக்காரு, 4 வாரத்துக்குள்ள இந்த வந்து இவர் கேட்ட தகவலை கொடுக்க சொல்லி அற்புதமான தீர்ப்பு கொடுத்துருக்காரு. பயன்படுத்துங்க. வெறும் பேப்பர் செய்தியா கடந்து போயிடாதீங்க. அதை ஆவணப்படுத்த கத்துக்குங்க. கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல யார் மனுதாரர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்குல ஜோதி பாசு, முதல் எதிர்ப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தகவல் ஆணையர், 2வது ஜிஎம் இந்த டான்பேட்டோட ஜிஎம், 3வது வந்து டெப்டி ரிஜிஸ்டர். 3 பேரும் இவங்க தகவல் எப்படி கொடுக்காது. தமிழ்நாடு இது மட்டும் இல்ல, கூட்டுறவு சங்கத்துல எதெல்லாம் வருது, ஆவின் வருது, கூட்டுறவு சங்கம்லாம் வருது. கூட்டுறவு சங்கத்துல தான் இந்த உரம் வாங்காத பூச்சி மருந்து அடிச்ச மாதிரி வாங்க மூட்டை கணக்குல அது இன்னும் நிறைய விஷயம் கூட சொல்லுவாங்க. அந்த உரம் மூட்டை என்ன ஆச்சு, அந்த கோணில என்ன ஆச்சுன்னா எலி தின்னுச்சு. ஒரு இதுல அண்மையில கூட பார்த்தேன், அந்த ஒரு லஞ்சம் வாங்கினாருன்னு அந்த நோட்டை கொண்டு போய் வச்சாங்களாம். இந்த நார்த்ல பேப்பர்ல படிச்சேன். அந்த ரூபா நோட்டு எங்கேயா அப்படின்னு ஜட்ஜி கேட்கும்போது அந்த நோட்டை வந்து எலி தின்னுச்சுன்னு சொல்லிட்டாங்க. கரையா அரிக்கும், எலி தின்னும், காப்பாற்றணும் அதிகாரி முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எலி வந்து சரக்கை குடிச்சிட்டு பிடிச்சிடுவாங்க. இதெல்லாம் கொடுமை. இதெல்லாம் எல்லாம் என்ன பண்றது, எல்லாம் பார்க்கணும். நீங்க வழக்க ஆவணப்படுத்த தெரியணும், முன் தீர்ப்புகளை சுட்டுக்காட்ட தெரியணும் உங்களுக்கு. அப்படின்னாதான் நீங்க வழக்குல வந்து ஜெயிக்க முடியும். அப்ப இந்த தீர்ப்புல என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, கூட்டுறவு சங்கம் வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்துல கீழே கண்டிப்பா வரும். வரலன்னா இந்த தீர்ப்பை வச்சு அதிகாரிகள்லாம் வந்து சங்கு ஊதுங்க. புரியுதா இல்லையா? எல்லா அதிகாரியும் மயக்கத்துல இருக்கிறாங்க. ஏன்னா கொடுத்துட்டா ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா, அவர்கிட்ட இருந்து அந்த செக்ரட்டரி இருப்பாரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அவர் லஞ்சம் கொடுத்துருப்பாரு, மேலே இவருக்கு பங்கு கொடுத்துருப்பாரு. கொடுத்துட்டா இன்னும் பூரா எத்தனை சாக்கு வந்தது வந்துச்சு, அதை பொது இடத்துல விட்டேன்னு கேட்டா வித்துருக்க மாட்டாங்க. இவங்க தனியா வித்து கணக்கு போட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி கணக்கெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, எப்படி கொடுக்குறது? அதுக்குதான் கூட்டுறவு சங்கங்கள் தகவல் அறிவிச்சு வராது. போன உடனே மேல அங்க போனீங்கன்னா முன்னாடி ஏற்கனவே இருக்குது வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சுடுவார். அவர் அப்புறம் தகவல் நேரத்தில் விசாரணைக்கு போனீங்கன்னா உங்களை பேசவே விட மாட்டார். என்ன கூட நான் கூட ஏற்கனவே ஒரு வழக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு கேஸ்ல அதை இதுவும் போட்டிருக்கேன், ஹைகோர்ட்ல ரிட்டும் போட்டிருக்கேன். இவர் தான் தகவல் ஆணையர் பெரியகுமார் அவர்கள் வந்து நீங்க பேசவே கூடாது,
அப்படின்னாரு. இந்த மிரட்டுற வேலையில என்கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்க எந்த உத்தரவு வேணா போடுங்க, நீங்க வந்து ஃபைனல் அத்தாரிட்டி கிடையாது, உங்களுக்கு மேல நான் அடுத்து ஹைகோர்ட்டுக்கு எடுத்துட்டு போவேன்னு மிரட்டுறாரு. பொது தகவல் அதிகாரிக்கு சாதகமா அப்படியே செயல்படுறாரு. அப்ப ஒரு வக்கீல் என்னைய மிரட்டுறாங்கன்னா சாதாரண பொது ஜனத்தை எப்படி மிரட்டுவாங்கன்னு பாத்துங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் கிடையாது. கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம் நடக்கிறது எல்லாம் அதெல்லாம் பண்றதே கிடையாது. நான் தப்பு பண்ணாலும் அவர் தகவல் தப்பு பண்ணாலும் தெரியல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. மிரட்டிட்டு அவரே ஒரு உத்தரவு போட்டுருவாரு. கள்ளப்பரப்பு கேட்டிருப்பீங்க, கொளுத்த பருப்பு கொடுத்துட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு, பூர்த்தி பண்ணிட்டாருன்னு சொல்லி முடிச்சு தூக்கி போட்டுருவாரு. நம்ம அண்ணல் என்ன பண்றோம், தீர்ப்பு வாங்கிட்டு அப்படியே கவுந்து வச்சு படுத்துவோம். அது மேல ஹைகோர்ட்டுக்கு வர மாட்டான். ஏன்னா வக்கீல பார்க்கணும், செல்ல பண்ணணும். சில வழக்கறிஞர்கள் தப்பு செய்யறாங்க. இப்ப சொல்லக்கூடாது, ஈர்த்துக்கிட்டே போறோம்னு நினைக்காதீங்க. முக்கியமான விஷயம் இதெல்லாம். அரசு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பாருங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னு என்ன சொல்றான், போன உடனே ஆபரேஷனுக்கு இதுக்கு இவ்வளவு செலவாகும், பணத்தை கட்டினா பண்ணது ஒரு கேள்வி கேட்காத நமக்கு பணத்தை கட்டுறோம். அப்புறம் இன்னொன்னு, ஆப்ரேஷனுக்கு போகும்போது ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து வாங்குவாங்க, ஆப்ரேஷன் பண்றோம் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு. அப்ப நம்ம கேட்கறோமா கேள்வி, ஏங்க என்கிட்ட இது ₹1,00,000 பணமும் வாங்கிக்கிறீங்க, ஆனா ஆப்ரேஷன்ல எது வேணாலும் நடக்கணும், ஏங்க எழுதி வாங்குறேங்க அப்படின்னு. உங்க நல்ல நோக்கத்தோட உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப ஏதாவது ஏற்பட்டா அதுக்காக அதே மாதிரி பணத்தை கொடுத்துட்டோம், கேஸ் ஒழுங்கான இடத்துல சில பேர் நடத்தாம இருக்கலாம், அதுக்காக வந்து அதுல பேரம் பேசுறது. ஆனா சொல்றதுக்கு வேதனையா இருக்கு. பட்டா மாத்தத்துக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு மக்கள் தயங்கிறதே இல்லை. எத்தனை ஆயிரம் வேணாம். அதே மாதிரி போலீஸுக்கு லஞ்சம் கொடுக்கணும்னா, கேஸ் கொடுக்கணும்னா 40,000 இன்ஸ்பெக்டர் கொடுக்கணும்னா அண்ணன் மட்டும் கொடுத்துருவான். நாளைக்கு சாயந்தரம் கொடுத்தாதான் உனக்கு ஆகும்னா கொடுத்துட்டா மாதிரி வேலை. அதே மாதிரி பத்திரம், அந்த சொத்து வில்லங்கமா இருக்கும். டேய் இன்னைக்கு குட்டினா ஊருக்கு போடுவான், பத்திரமே பதிவு பண்ண முடியாது, வேற ஒருத்தன் பக்கத்து வீடு அச்சும் போடணும்னு அது வில்லங்க இருக்கும். இவன் உடனே வாங்கிட்டு ரீஷாருக்கு ஒரு 20,000 லஞ்சம் கொடுப்பான். ராத்திரிய முடிச்சுட்டு பார்ப்பான், 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு தெரியும் இது இந்த சொத்தை வச்சு வேற என்னென்ன வில்லங்கம் பண்ணியிருக்கான்னு. அந்த சொத்தை வாங்கின உடனே அந்த சொத்துக்கு ஒரு வக்கீலை வச்சு ஒரு வில்லங்கம் வாங்கிட்டு இது வாங்கலாமா இல்லையான்னு, ரீஷாருக்கு 30,000 லஞ்சம், பத்திரம் எழுதுவனுக்கு ஒரு 10,000 லஞ்சம். யோ சூட்டோட சூடா இன்னைக்கே முடி ஆவட்டும். அப்புறம் கேஸுக்கு இவரு வாங்கிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு நடையா நடந்துன்னு இருப்பார். லஞ்சம் கொடுக்க தயங்காத பொதுமக்கள் நல்ல விஷயத்துக்கு இந்த மாதிரி நீதிமன்றங்களுக்கு எடுத்து கால வரையோன்னு நினைக்க கூடாது. நீங்க இதை நீதி வாங்கணும்னா இந்த மாதிரி ஒரு அப்பப்ப எல்லாரும் முடிஞ்சவங்களால தான் சொல்றேன், வசதி படைத்தவர்கள் தான் சொல்றேன். நான் கோர்ட்டுக்கு போன செலவு தாங்க ஆகும், என்ன பண்றது. நானே வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாலும் ஃபைலிங் சார்ஜஸ் எல்லாம் கண்டிப்பா கொடுக்கணும், கொடுத்தாதான் பண்ணுவார் அந்த வக்கீல். வக்கீல்றதுக்கு நான் ஃபீஸ் கொடுக்காத இருக்க முடியாது அவருக்கு. அதுக்காக எல்லா தொழிலும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்க. யாரு நல்லவங்க நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். நீங்க உடனே சொல்லலாம் வக்கீல்லாம் அப்படி பண்றாங்க, யாரு வேணா ஒரு புகாரை சொல்லலாம். எல்லா தொழிலும் இந்த மாதிரி இருக்காங்க. நல்லவங்களை தேடி கண்டுபிடிக்கிறது உங்க கையில இருக்கு. அதனால வழக்க வந்து உங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா, அது தகவல் உரிமை சட்டத்துல வந்ததுன்னா அது எதிர்த்து சட்ட ரீதியா போடுறதுக்கான முயற்சியை நீங்க பண்ணணும். வெறும் தகவல் உரிமை சட்டத்துல மட்டும் அவர் கொடுத்த ஆர்டரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க பண்ணலான்னா வேலைக்காவது. அதை ஏற்று ஹைகோர்ட்டுக்கு வர கத்துக்கணும் நீங்க. அந்த மாதிரி பண்ணது மூலியமா தான் இந்த ஜோதி பாஸுக்கு இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இவர் இந்த தீர்ப்புல பாத்தீங்கன்னா கண்டெம்ட் போயிருக்காரு, எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்குது. தகவல் ஆணையத்தில் உங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், வந்துருச்சுன்னா வாங்கிக்கின்னு வருஷ கணக்கில் வச்சு தூங்கக்கூடாது. எங்கள்கிட்ட வரவங்க அப்படிதான் எரவாணத்துல வச்சுட்டு இவர் சொன்னாருங்க, அவர் பண்ணாரு, சொன்னாரு தாசில்தார் சொன்னாரு, அந்த விஓ சொன்னாருங்க, எங்களுக்கு நான் உங்களுக்கு குத்துடுறேன் போயிடுறேன் வந்துடுறேன். 6 மாசம் 1 வருஷம் வச்சுட்டு எரவாணத்துல வச்சுட்டு நல்லா தூங்கி அணிச்சிட்டு அப்புறம் எங்கள்கிட்ட வந்தா ஹைகோர்ட்ல கேஸ் போட்டா மானால் என்ன பண்ணு தெரிச்சுங்க போது எங்களுக்கு கேள்வி, உங்களுக்கு கேட்க மாட்டாரு கேள்வி. எல்லாம் பண்ணலாங்க, எல்லாம் பார்த்துடலான்னு. ஒருத்தர் கள்ளக்குறிச்சி இருந்தா ஒருத்தர் வந்தார், நம்ம கிளைண்ட் ஒருத்தர் ஆடிட்டர் ஃபோன் பண்ணாரு, ஒரு ஸ்டே ஒன்று வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னா. கடையில போனா 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்குற சமாச்சாரமா அது. கேஸ்ல நல்ல கேஸ்ல இருந்தா அதுல உத்தரவு வாங்க முடியும். அது மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த உடனே வரணும். நீங்க அதிகபட்சம் ஒரு 2 மாசம் 3 மாசம் இருக்கலாம், ஒரு 4 மாசம் இருக்கலாம், 4 மாசம் 5 மாசத்துக்குள்ள வந்துடணும். தீர்ப்பு வந்தோடனே வச்சுட்டு வருஷ கணக்கா வச்சு தூங்கி விட்டு வந்தீங்கன்னா உங்க கேஸ் நல்ல கேஸா இருந்தா கூட தீர்ப்பு வாங்க முடியாது. என் ஜூனியர் சொல்றாரு சொல்லுங்க இதெல்லாம் அப்படின்னு. அது தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாரும் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.